கற்பத்தின் கனிக்காக காத்துட்டு இருக்கீங்களா? வட்டி பணத்தால குழந்தைக்கு தடையா இருந்திருக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு. சரிங்களா? நீங்கெல்லாம் கேட்கலாம், வட்டி பணத்தால எப்படி குழந்தைக்கு தடை இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம வீடியோ என்ன போட்டுட்டு இருக்கோம்னா, மிராக்கிள்ஸ் வீடியோ. என்ன சுத்தி என் லைஃப்ல நடந்த விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்கள் தான் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், உண்மையான விஷயங்கள் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல இன்னைக்கு கற்பத்தின் கனிக்கு தடையா இருந்திருக்குது என்னன்னா வட்டி பணம். சரிங்களா? என்னோட ஃப்ரெண்டு என் கூட படிச்ச பொண்ணு. சரிங்களா? மேரேஜ் ஆகி முடிஞ்சு, படிச்சு முடிஞ்சு, காலேஜ் முடிஞ்சு, அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகும் போச்சும் அந்த பொண்ணு ஹஸ்பண்ட் வட்டி பணம் வாங்குறவங்க. சரிங்களா? வட்டி பணம் குடுக்கறது வாங்குறது பைபிள்ல பாவம்னு சொல்லிருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது, நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம பாவம்னு தெரிஞ்சுமே நிறைய பேர் என்னன்னா வட்டி பணம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. கிறிஸ்தவங்க அப்படிதானே? உண்மையா இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஹஸ்பண்ட் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வட்டி பணம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப் நல்லா ஹாப்பியா போகுது. இந்த பொண்ணுக்கு அது பாவம் அப்படின்னு தெரியாது. ஏன்னா அந்த பொண்ணு கிறிஸ்டின் கிடையாது, ஹிந்து. சரிங்களா? நாட்கள் போய்கிட்டு இருக்குது, மாசங்கள் வருஷங்கள்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும் போச்சும் நான் ஒரு நாள் போன் பண்ணி பேசிட்டு இருக்கும் போச்சும் அந்த பொண்ணு வருத்தப்பட்டுச்சு. என்னன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, ஆனா லைஃப் ஹாப்பியா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா இந்த கற்பத்தின் கனி எனக்கு ஒரு தடையா இருக்குது. யான்னு தெரியல, என்னன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்ல மெடிசின் எல்லாம் பார்த்தாச்சு, செக்அப் எல்லாம் பார்த்தா நார்மல் தான் வருது, அதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனா எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தான். அப்போ நான் பேசிட்டு இருக்கேன், ஹஸ்பண்டுக்கு என்ன வேலை, என்ன பண்றாங்க உன்னோட ஹஸ்பண்ட் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதும் அவ என்ன சொன்னானா, அந்த பொண்ணு என்ன சொன்னானா, ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. ஷாப்ல சின்ன சின்ன ஸ்டோர் மாதிரி. சரிங்களா? எல்லா திங்ஸுமே சின்ன சின்ன ஸ்டோர்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது அவங்க ஹஸ்பண்ட் கேட்டரிங்க்கு போவாங்க. சாப்பாடு இது ஆர்டர் எடுத்து பண்றது. இன்னொன்னு என்னன்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க. இது தெரிஞ்ச உடனே எனக்கு மனசு கஷ்டமாயிட்டு. ஏன்னா இதனாலையும் தடை இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு சொன்ன உடனே ஒரு கொஸ்டின் எந்திரிச்சிச்சு. ஆனா நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லல. சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சரிம்மா நீ சாப்பிடு, உடம்ப பாத்துக்க, நல்லா ப்ரேயர் பண்ணு. நல்லா அந்த பொண்ணு ஹிந்து. ஆனால் நான் என்ன செஞ்சேன்னா நான் என்னோட இதுல நான் சொல்லிக்கிட்டேன், ப்ரேயர் பண்ணு, நான் கடவுள் கண்டிப்பா தருவாரு எடுப்பாரு, நம்பிக்கையா இருன்னு சொல்லி அந்த பொண்ணை ஆறுதல் படுத்திக்கிட்டேன். ஆறுதல் படுத்தினாலும் நான் ப்ரேயர் பண்ணுவேன். சரிங்களா? என்னோட பர்சனல் டைரியில நான் இது பண்ணும் போச்சும், ப்ரேயர் எழுதி ஜெபிக்கும் போச்சும் எனக்கு ஒரு இதா இருந்துச்சு. அந்த அந்த பொண்ணு சொன்னது எனக்கு ஒரு மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா வட்டிக்கு கொடுத்து சாப்பிடுறது பாவம்னு சொல்லியிருக்கு. ஆனா நான் சொல்லல அந்த பொண்ணுகிட்ட, எடுத்த உடனே சொல்லலையே அப்படின்னு சொல்லி எனக்கு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்துட்டே இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்றேன்னா, என்னோட பர்சனல் ப்ரேயர்ல ஏசப்பா கிட்ட சொல்றேன், ஏசப்பா எனக்கு சொல்லணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா என்னன்னா அந்த பொண்ணு ஏதாவது எடுத்துக்கிட்டானா நல்லா இருக்காது, தப்பா எதுவும் எடுத்துடக்கூடாது. அதனால நீங்க பேசுங்க, நீங்க உள்ளத்தை அறிகிறவர் தானே, நீங்க பேசுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யறேன்னா ஏசப்பா கையில ஒப்படைக்கேன். நீங்க கண்டிப்பா எப்படியாவது அந்த பொண்ணு உள்ளத்துல பேசணும், அவங்க ஹஸ்பண்டோட உள்ளத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணி இது பண்றேன். கொஞ்சம் மாசங்கள் ஆகுது. மாசங்கள் ஆனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு அதுக்கப்புறமும் நாங்க கான்டாக்ட் பண்ணி பேசும்போதும் அடுத்தாலையும் சொல்றா, இத்தனை மாசம் ஆகிட்டு இன்னும் எனக்கு இது இல்ல, ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாம் கேட்காங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, வெளியில எங்கேயுமே போக முடியல, கொஞ்சம் கஷ்டமாவே இருக்குது, எல்லாருமே அதையே இது பண்ணும்போது எனக்கு என்னன்னு தெரியல, எல்லாம் இருக்குது ஆனா அந்த ஒரு இது இல்லாத ஒண்ணு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கும் போதும் நான் என்ன சொன்னேன்னா, இது வட்டிக்கு கொடுக்கறது எங்க இதுல கிறிஸ்டின்ஸ்ல பாவம், வட்டிக்கு கொடுத்து சாப்பிடக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்குன்னு நான் சொல்றேன். அப்போ அந்த பொண்ணு இது பண்றா. சொல்றது என்னதுன்னா, நான் எப்படி இது பண்றது, என்னோட ஹஸ்பண்ட சொல்றது, அவங்க இது பண்ண மாட்டாங்களா, எடுக்க மாட்டாங்கன்னா, உனக்கு இப்ப நான் சொல்லியிருக்கேன்னா இதே மாதிரி நீ ஃப்ரீயா இருக்கும் போச்சோ சொல்லு உன்னோட ஹஸ்பண்ட, இது தப்பு, நம்ம இதனாலயும் நம்மளுக்கு கற்பத்தின் கனி தடையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுன்னு நான் மெதுவா சொன்னேன். நீ கிறிஸ்டினுக்கு ஃபுல்லா மாறணும் அப்படின்னு கிடையாது. ஏசப்பாவோட வார்த்தையை நீ ஹஸ்பண்ட சொன்னாலே போதும். நான் நீ ஃபுல்லா கிறிஸ்டின் மாறு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஏசப்பா மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். எவ்வளவோ ஹிந்து, இஸ்லாமிய, பிராமண மக்கள் எல்லாம் அவரோட வார்த்தைகள், அவரோட வசனங்கள் போய் ஒவ்வொருத்தவங்க மனம் மாறுறது அவங்க தனிப்பட்ட விஷயம். அப்படித்தானே? அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். சரிங்களா? உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் தப்பா ஏதாவது சொன்னாலும் நீங்க சுட்டி காட்டுங்க, நான் மாற்றிக்கிடுவேன். சரிங்களா? அப்படி அந்த பொண்ணுகிட்ட பேசி முடிஞ்சு
அடுத்தால 1 வருஷம் 2 வருஷம் ஆயிட்டு, 1 வருஷம் ஏற்கனவே மாறி மாறி ஹாப்பியா லைஃப் போனதுக்கு அப்புறமும் ஃபீல் பண்ணி எடுத்து இந்த விஷயங்கள் முடிஞ்சு, அதுக்கப்புறமும் 5-6 மாசம் கழிஞ்சு 1 வருஷம் 2 வருஷம் ஆயிட்டு. 2 வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் கான்டாக்ட் பண்ண போச்சு அந்த பொண்ணு சொல்றா, நான் வந்து இப்போ எந்த ஒரு இதுவுமே இல்ல, ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் மாறிட்டாங்க, அந்த இது வட்டி எதுவுமே குடுக்கறது இல்ல, வட்டிக்கு கொடுத்து வந்து இது பண்றது இல்ல, அதிக வட்டின்னு சொல்லுவாங்க சிலவங்க, அப்பமெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா நீ சொல்லும் போச்சு எனக்கு ஒரு மனசு ஆறுதலா இருந்துச்சு, ஒரு ஃப்ரெண்டா நீ இவ்வளவுக்குள்ள சொன்னிய, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டா. அதனாலும் அவர்கிட்ட நான் என்ன சொல்றேன்னா, நீ நல்லா நம்பிக்கையா இரு, நீ நல்லா ப்ரேயர் பண்ணு. அந்த பொண்ணு வாயில இருந்து என்ன சொல்றதுன்னா, நீ எனக்காண்டி ப்ரேயர் பண்ணு, என்னோட இதுக்காண்டி, என்னோட கற்பத்தின் கனிக்காண்டி நீ வந்து ப்ரேயர் பண்ணு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏசப்பா, நான் வந்து ப்ரேயர் பண்ணு எடுக்கணும்னு அந்த பொண்ணு வாயால இருந்து வருதுதே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் வந்து அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றேன்னா, கற்பத்தின் கனியோ கர்த்தரால் வரும் சுதந்திரம். நம்ம வந்து பாவம், ஒரு சின்ன பாவத்துல இருந்து மீண்டுட்டோம்ல, நம்ம மனமாற்றமே ஒரு பெரிய சக்சஸ வந்து கண்டிப்பா கொண்டு வரோம்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட இது பண்ணியாச்சு. அடுத்து ஒரு 6 மாசம் கழிஞ்சு, 2.5 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு வந்து சொல்றா, நான் வந்து கன்சியூவா இருக்கேன் பாத்துக்க, ரொம்ப சந்தோஷம், என்னோட கற்பத்தின் கனிக்கு வந்து என்னுடைய பாவம், நான் வந்து வட்டிக்கு கொடுத்து இது பண்ணதுனால பாவம் வந்து தடையா இருந்திருக்கு. அது வந்து அந்த பொண்ணு வந்து பர்சனலா லைஃப்ல நடந்த ஒரு அனுபவத்தை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணா. சரிங்களா? வட்டிக்கு வாங்காதிருப்பாயாக, வட்டிக்கு கொடாதிருப்பாயாக அப்படின்னு பைபிள்ல சொல்லுது. வட்டி கொடுத்து நிறைய பேர் இது பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பரலோக வாசல் படிக்கு கூட போக முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய பாவம். எவ்வளவு பேர் அந்த வட்டி கட்டுறதுக்கு கஷ்டப்படுவாங்க சொல்லுங்க. சந்தோஷமா யாராவது பைசா கொடுப்பாங்களா? அவங்களோட அவசர தேவைக்குன்னு தான் சொல்லி வாங்குறாங்க. அதுவும் அநியாய வட்டியா இருந்தா ஒவ்வொரு மாசமும் அவங்க வந்து போய் திட்ட தானே செய்வாங்க. வட்டிக்கு கொடுக்குறவங்க நார்மலா யாராவது போய் கேட்பாங்களா, இத்தனாம் தேதி தாங்கன்னா தராட்டுனா அவங்க வந்து என்ன செய்வாங்க, அவங்களுடைய சுய ரூபம், அவங்களுடைய கோவத்தை தான் காட்டுவாங்க. அப்போ அவங்க வட்டிக்கு வாங்கினாங்கலாம், ஆப்போசிட் சைட்ல உள்ளவங்க வந்து எப்படி திட்டி திட்டி தான் கண்டிப்பா கொடுப்பாங்க. உண்மை தானே? நீங்க யாராவது அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? பைபிள் வசனம் வந்து வட்டி அந்த இதை குறிச்சு என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? சங்கீதம் 15:5, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. வட்டிக்கு பணம் கொடுக்கவும் கூடாது. பரிதானம் அப்படின்னா என்னதுன்னா லஞ்சம். சரிங்களா? லஞ்சம் வாங்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது. அப்படி இருந்தோம்னு நினைச்சிருங்களா? என்றென்றைக்கும் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. பைபிள் எவ்வளவு அழகா சொல்லுது பாத்தீங்களா? சங்கீதம் 15:5. சரிங்களா? என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா? இல்ல ஏதாவது கொஸ்டின் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சரிங்களா? அந்த பொண்ணு கன்சியூ ஆகி அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு, ஒரு அழகான பெண் குழந்தை. இப்போ 1 வயசு ஆக போகுது. அடுத்த மாசம் வந்து 1 வயசு ஆக போகுது. அந்த 1 வயசு ஆகுதா அதுங்கிறத விட அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் வட்டிக்கு கொடுத்து கொடுத்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தா. ஏதோ இருந்தாலும் அந்த கற்பத்தின் கனி என்னதான் இருந்தாலும் அந்த கற்பத்தின் கனி இல்லாத ஒன்னா வாழ்க்கை என்னது, மனசங்கடம், கஷ்டம், கவலை எல்லாம் இருந்துச்சு. அந்த இது போனதுக்கு அப்புறம் வட்டி வந்து கொடுக்கவே இல்லை, வாங்கவும் இல்லை. அந்த இதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சொந்தமா ஒரு கடை வச்சுட்டா, நல்லா வியாபாரம் போகுது. 2வது என்ன செய்யுது, சொந்தமா ஒரு நிலம் வாங்கியிருக்காங்க. 3வது ஒரு பெரிய இது என்னது, இது எல்லாத்துக்கும் இருந்தது அந்த கற்பத்தின் கனி. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்மள அடுத்த ஆள போறது நம்ம குழந்தைங்க தான். எவ்வளவுதான் செல்ல செழிப்பு இருந்தாலும் அவங்க வந்து யாராவது உங்கள்கிட்ட வந்து எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்களே தவிர உங்களுக்கு எவ்வளவு சொத்து பத்து இருக்குதுன்னு சொல்லி யாருமே கேட்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. அப்படித்தானே? மிராக்கிள்ஸ் வீடியோல இது வந்து நம்ம 3வது பிரெக்னன்சி வீடியோ வந்து போட்டிருக்கோம். இன்னும் ஒரே ஒரு மிராக்கிள்ஸ் வீடியோ, லாஸ்ட் வீடியோ வந்து இருக்குது. அது என்னன்னா PCOD, இர்ரெகுலர் பீரியட்ஸ், பாலிசிஸ்ட் ஓவரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி கற்பம், இந்த இதுக்காண்டியே ஒரு வீடியோ வந்து லாஸ்டா ஒன்னே மிராக்கிள்ஸ் வீடியோ இருக்கு. அதோட நம்ம மிராக்கிள்ஸ் வீடியோ முடியுது. சரிங்களா? என்னுடைய மிராக்கிள்ஸ் வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல மிராக்கிள்ஸ் வீடியோன்னு சொல்லி தனியாவே ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அதை வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிராக்கிள்ஸ் என் லைஃப்ல நடந்த உண்மையான ஒவ்வொரு சம்பவம் தான் நான் வந்து அந்த வீடியோவா பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க.